வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்பரப்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம். பிரதமர் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தனது சொத்து விவரங்களை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தார். போக்குவரத்து சட்டங்களை மீறும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் அறிவிப்பு. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அசல் வழக்கு அறிக்கையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய கடற்பரப்பில் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் பணிகளில் அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் அத்தியாவசியம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாற்றமடைந்து வரும் இயக்கவியலின் கீழ் இந்திய கடல் பரப்பின் கடல்சார் நோக்கு என்ற தலைப்பில் இலங்கை கடற்படையால் 12வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட காலி கலந்துரையாடல் 2025 சர்வதேச கடல்சார் மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். பிரதமர் தனது உரையில் இந்திய கடல் பரப்பு உலகின் முக்கிய மூலோபாய கடல் வழிகளில் ஒன்றாக இருப்பதோடு வர்த்தகம், பல்சக்தி, பாதுகாப்பு மற்றும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக இணைந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் புவிசார் அரசியலில் போட்டிகள், சுற்றுச்சூழல் சவால்கள், சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் நிர்வாக பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் காலநிலை மாற்றம், கடல் மட்ட உயர்வு, அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் கடல் மாசடைதல் போன்ற பிரச்சனைகள் உயிரின பன்மை, மனித பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். இத்தகைய சூழலில் கடல் சூழலை பாதுகாப்பதும் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதும் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் அவசியம் என்று வலியுறுத்தினார். போதைப்பொருள் கடத்தல் இலங்கைக்கு பெரிய சவாலாக மாறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியதோடு அதனை கட்டுப்படுத்த தினசரி ரோந்து புலனாய்வு மற்றும் சோதனைகள் செய்யப்படும் என்றும் இலங்கை கடற்படையின் பங்களிப்பையும் பாராட்டினார். இந்த முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக 2025 ஆண்டுக்கான பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் கடற்படைக்கு 92.5 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் இது கடந்த ஆண்டை விட 12% அதிகரிப்பாகும் என்றும் கூறினார். இந்திய கடற்பரப்பின் பாதுகாப்பை இலங்கை தனித்தனியாக உறுதிப்படுத்த இயலாது. ஆகையால் சர்வதேச சட்டத்தை மதித்து தகவல் பரிமாற்றம், கடல் கொள்ளை மற்றும் கடத்தலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலம் கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நம்பிக்கையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தனது சொத்து விவரங்களை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளார். அதன்படி கடந்த 24ஆம் தேதி அவர் தனது சொத்து மற்றும் வருமான விவரங்களை லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிய வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் இதுவரை தனது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காததற்கு பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. சில அமைப்புகள் இது தொடர்பாக நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சஜித் பிரேமதாச தனது சொத்து விவரங்களை கடந்த 23ஆம் தேதி பூர்த்தி செய்து அதற்கு அடுத்த நாளில் ஆணைக்குழுவில் ஒப்படைத்துள்ளார். இப்போது அந்த சொத்து விவரங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. போக்குவரத்து சட்டங்களை மீறும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் சுமார் 9,000 போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து விதிமுறைகளையும் கண்டிப்பாக கையாளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேகமாக, பொறுப்பற்று மற்றும் ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்துவதை தடுக்கவும், வாகனங்கள் சட்டப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பரிசோதிக்கவும் விசேட குழுக்கள் தினசரி கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். அண்மையில் போக்குவரத்து விதிமுறைகள் அதிகரித்து வருவதாகவும், அதுபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் அதிக வேகம் போன்ற காரணங்களினால் பெரும்பாலான விபத்துகள் நிகழ்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உலக வங்கியின் தரவுகளின்படி இலங்கையில் ஆண்டுதோறும் சராசரியாக 38,000 வீதி விபத்துகள் பதிவாகின்றன. இவற்றில் சுமார் 3,000 பேர் உயிரிழப்பதோடு மேலும் 8,000 பேர் காயமடைகின்றனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை காரணமாக காட்டி உண்மையில் மறைமுக நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே மின்சாரம் மற்றும் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை உருவாக்கப்பட்டதாக பொது நிறுவனங்கள் குழு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. குழுவின் தலைவர் நிஷாந்த் சமரவீரா தலைமையில் 2025 செப்டம்பர் 24ஆம் தேதி நடைபெற்ற கோப் அமர்வில் இந்த குற்றச்சாட்டுகள் வெளிப்படுத்தப்பட்டன. அமர்வில் எரிவாயு விலை 1,500 7,500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதுபோல மின்சாரம் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையும் செயற்கையாக உருவாக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இது சாதாரண நெருக்கடி அல்ல. பொதுமக்கள் மீது அழுத்தம் கொடுத்து விலை உயர்வை நியாயப்படுத்தும் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட செயல். மின்சார கட்டணங்கள் திடீரென்று அதிகரிக்கப்பட்டன. மேலும் அதே சமயம் பாடசாலை தேர்வுகள் நடைபெற்ற முக்கியமான காலங்களில் 18.5 மணி நேரம் வரை மின்வெட்டுகள் விதிக்கப்பட்டது. ஆனால் கட்டண உயர்வு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே மின்வெட்டுகள் நிறுத்தப்பட்டன.
இது விலை உயர்வை சட்டப்பூர்வமாக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டார். கோப் அமர்வில் இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை டிரான்ஸ்பார்மர்ஸ் லிமிடெட் உட்பட பல துணை நிறுவனங்களின் செயற்பாடுகள் கவனத்துக்கு எடுக்கப்பட்டன. இந்த அமைப்புகளில் சில அதிகாரிகள் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. சமரவீரா 59,43,680 ரூபாய் தவறாக கையாளப்பட்டதாகவும் நிறுவனத்தின் சொந்த நிதி தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய தவறு என்று வலியுறுத்தினார். மேலும் எரிவாயு பற்றாக்குறை செயற்கையாக உருவாக்கப்பட்டு விலை உயர்வுகளை பொதுமக்கள் ஏற்க வேண்டிய நிலைமை உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எரிவாயு விலை 1,500 இருந்து 7,500 உயர்த்தப்பட்டது. இதில் நுகர்வோர் நடத்தையினை கட்டுப்படுத்தவும் அடுத்தடுத்த விலைகளை உயர்வுகளை நியாயப்படுத்தவும் திட்டமிட்ட நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்தும் நிதி முறைகேடுகள் தொடர்பாகவும் விரிவான விசாரணை தொடங்கப்படும் என்று நிஷாந்த் சமரவீரா அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அசல் வழக்கு அறிக்கையினை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா முருதுகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் கோரியிருந்த சில ஆவணங்கள் இன்னமும் அரசு தரப்பால் வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த ஆவணங்கள் நியாயமான விசாரணைக்கு தேவையானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா பெரும்பாலான ஆவணங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணை நடத்தி உடனடியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதன் பேரில் நீதிபதி கூறிய ஆவணங்களை மறுநாளுக்குள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு வழக்கை வரும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு முன்பதாக கலந்தாய்வுக்கும் அளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கின் அசல் கோப்பு இன்னமும் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அதனை உடனடியாக வரவழைக்க உயர் நீதிமன்ற பதிவாளருக்கும் உத்தரவிட்டார். குறிப்பாக இலங்கையின் ரக்பியை ஊக்குவிப்பதாக கூறிய இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகல ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடமிருந்து 2 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அதிகாரப்பூர்வ கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கடிதம் அமைச்சர் சுனில் வட்டகலவின் ஆலோசனையின் பேரில் சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரியவால் 2025 செப்டம்பர் 22ஆம் தேதி அனுப்பப்பட்டது. ஊடக தகவலின்படி இது 2025 செப்டம்பர் 10ஆம் தேதி நாமல் ராஜபக்ச அனுப்பிய 1 பில்லியன் இழப்பீடு கோரிய கடிதத்துக்கு பதிலாகும். அந்த கடிதத்தில் சுனில் வட்டகல ஊடக சந்திப்பொன்றில் வெளியிட்ட கருத்துக்கள் தன் நற்பெயருக்கு சேதம் விளைவித்ததாக நாமல் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த சுனில் வட்டகலவின் சட்ட ஆலோசகர் சுனில் வட்டகல எந்தவிதமான அவரூதான கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச நற்பெயர் பெற்ற நபராக கருதப்பட முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் கிரீஷ் பரிவர்த்தனையில் 70 மில்லியன் தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டின் பேரில் சட்டம் அதிபர் ஏற்கனவே நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதையும் குறிப்பிட்டார். எனவே எந்த அறிக்கையும் அவரது நற்பெயருக்கு சேதம் விளைவிக்காது எனவும் நாமலின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். இதன் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவின் கோரிக்கை கடிதமே அவதூறு தன்மை கொண்டதாக கருதப்படுவதால் அதன் விளைவாக தனது நற்பெயருக்கு ஏற்பட்ட சேதத்திற்காக சுனில் வட்டகல தற்போது 2 பில்லியன் இழப்பீடு கூறியுள்ளார். மேலும் 7 நாட்களுக்குள் இந்த தொகை செலுத்தப்படாவிட்டால் பொருத்தமான சிவில் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாமலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வரி வருமானம் இந்த மாதம் இதுவரை 3,400 பில்லியன் ரூபாவை எட்டியுள்ளதாக பொருளாதார பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். அவர் மேலும் முதன்மை இருப்பு ஆண்டு இலக்கை விட 200 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இதுவரை 1,545 பில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளதோடு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை 103% அடைந்துள்ளது. அதுபோல் இலங்கை சுங்க திணைக்களம் 1,679 பில்லியன் ரூபாவை வசூலித்து இலக்கை 113% நிறைவேற்றியுள்ளது. மேலும் மதுவரி திணைக்களம் 176 பில்லியன் ரூபாவை வசூலித்ததோடு 2025 செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் அந்த இலக்கை 103% அடைந்துள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார்.